ஹலோ ஆல் வெல்கம் டு ப்ரிசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரைடல் டிசைன். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டிசைன் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒர்க் தான் இப்போ நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிசைன் தான் கிளைண்ட்டே வந்து சூஸ் பண்ணி கொடுத்த டிசைன் அண்ட் ரெஃபரன்ஸ் பிக்சரும் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது பேக் நெக்கு ஸ்லீவ்ஸ்க்கு எல்லாமே ட்ரேசிங் பண்ணிக்கிறோம். பேக் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஸ்லீவ் தான் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பண்ணிக்கிறோம். ட்ரேசிங் பண்ணிவிட்டு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நாட் ஒர்க் தான். வேறு எந்த ஒர்க்குமே பெருசாக கிடையாது. வெறும் ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜர்தோசி நாட்டு, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நாட் ஒர்க் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஒர்க். உங்களுக்கு ரொம்ப திக்காக நல்ல எம்போஸ்டாகவும் இந்த ஒர்க் இருக்கும், ரொம்ப டீட்டெயிலிங்காக இன்ட்ரிகேட்டாக இந்த ஒர்க் இருக்கும். பிகாஸ் இதில் வந்து கண்டினியூஸாக இருக்காமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த டிசைன் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் கொரியர் மூலியமாகவும் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கொரியர்ஸ் வந்து ஆன் டெய்லி பேசிஸ் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்குமே டெய்லி கொரியர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொரியர் அனுப்பினதுக்கப்புறம் அந்த ட்ராக்கிங் ஸ்லிப் மட்டும் எங்களுக்கு அனுப்பிடுங்க. இன்கேஸ் எங்களுக்கு ரிசீவ் ஆக லேட் ஆச்சுன்னா என்கிட்ட கொரியர் காண்டாக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதிலேருந்து நான் செக் பண்ணி கொரியரை வந்து மிஸ் ஆகாமல் நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி நாங்களுமே உங்களுக்கு சேஃபாக ரிட்டர்ன் வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் இருக்குது. ஸோ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் நாங்கள் வந்து கொரியர்ஸ் வந்து அனுப்பி வைப்போம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். சிம்பிள் ப்ளவுஸ்லேருந்து எல்லா டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லைக் சர்தோசி ஒர்க்கு, நெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, எம்போஸ்ட் ஒர்க்கு, 3D ஒர்க், 5D ஒர்க், நாட் ஒர்க். ஸோ எந்த டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் வந்து அதே மாதிரி பண்ணி கொடுப்போம். இல்லை என்னோடய டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கேட்லாக் இருக்கும். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணியும் இது வரைக்கும் நாங்கள் பண்ண கஸ்டமர்ஸோடைய டிசைன்ஸு, பிக்சர்ஸு, ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சாரீ கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ்டாக நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். அண்ட் ஸ்டிச்சிங் வேணாலும் வித் ஸ்டிச்சிங்கோடு பண்ணி கொடுப்போம். இல்லை வித்தவுட் ஸ்டிச்சிங் எனக்கு எம்ப்ராய்டரி மட்டும் பண்ணி கொடுங்க, நானே டெய்லர் ஷாப் வச்சுருக்கேன், நானே ஸ்டிச் பண்ணிப்பேன், இல்லாட்டி எனக்கே ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா நீங்களேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பொட்டிக் ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெகுலராக ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து எனக்கு பண்ணணும், நிறைய ஆர்டர்ஸ் வருது, ஆனால் ப்ராப்பராக ஒரு மேனுஃபேக்சர் கிடைக்க மாட்டேன்றாங்க பண்ணுறதுக்குன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பொட்டிக்ஸ் அண்ட் டெய்லர் ஷாப்ஸ்க்கு நாங்கள் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேர்ல்டு வைடாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் தேவைப்படுச்சா சிங்கிள் ப்ளவுஸ் கூட நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம், இல்லாட்டி பல்க் ஆர்டர்ஸுமே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸஸுமே மாறும். பட் பெஸ்ட்டு ப்ரைஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் சிங்கிள் ப்ளவுஸ் நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ளவுசஸ் மட்டும் இல்லாமல் லெஹங்காஸ், குர்த்திஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் அவுட்ஃபிட்ஸுமே கிட்ஸ் அவுட்ஃபிட்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணுவோம். இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி மைண்டில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சிம்பிளாக ஒரு ஸ்கெட்சிங் பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டி ஒரு 2-3 பிக்சரை கம்பைன் பண்ணி பண்ணணும். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஒர்க்குமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து அந்த மஸ்டர்ட் ஷேடு, அந்த எல்லோ ஷேடு மாதிரி. ஸோ அதனால தான் அந்த கலர் காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒர்க்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி, லோடிங் ஒர்க்கு, இந்த மாதிரி தான் இந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்லீவ்ஸ் தான் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ சேம் ரெஃபரன்ஸ் பிக்சரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே கிளைண்ட் கேட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு சீமந்தத்துக்காக பண்ண ப்ளவுஸ். 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. 2மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான். கம்ப்ளீட்லி நாட் ஒர்க், இதுதான் நிறையா பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ப்ளஸ் நாட் ஒர்க் பண்ணும்போது இன்னும் நல்லா திக்காக எம்போஸ்டாக உங்களுக்கு தெரியும். பட் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நார்மலாக கம்பேரிட்டிவ்லி டு அதர் ஒர்க்கு. பிகாஸ் இதில் ஒவ்வொரு நாட்டுமே பாருங்கள் தனித்தனியாக நம்ம போடணும், த்ரெட்டு லோட் பண்ணணும். ஸோ நிறைய டைம் உங்களுக்கு எடுக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரிகேட்டான டீட்டெயிலிங்கான ஒர்க். ஸோ அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜஸுமே இருக்கும். ஸோ இன்கேஸ் எனக்கு இதே டிசைன் பிடிச்சிருக்கு பட் ரேட் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ்டாக வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் நான் ப்ரொஃபஷனல் லெவலில் கற்றுக்கணும், ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸை வந்து ஜஸ்ட் ஸ்டிச்சஸாக மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஒவ்வொரு ஸ்டிச்சுமே எப்படி டிசைனில் அப்ளை பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஒரு சிம்பிள் பீட் ஒர்க் பண்ணால் கூட அது எப்படி பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக பண்ணலான்னு நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட டிசைனிங் அப்ளிகேஷனோட சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனல் மெத்தடில் ட்ரேசிங் டெக்னிக். ஸோ இந்த கார்பன் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ஸோ ப்ரொஃபஷனல் மெத்தடில் எப்படி ப்ராப்பராக ட்ரேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் இப்போ பாருங்கள் அந்த லைனுக்கு மேலேயே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரேசிங் கரெக்டாக இருந்தால் தான் அதுக்கு மேலேயே நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒர்க்குமே நல்லா ப்ராப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் பீட் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு இருக்கும், கோணையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட
பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோட பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ ட்ரேசிங் டெக்னிக், டிசைனிங் டெக்னிக், எந்த ஸ்டிச்சை எங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து இதே டிசைனை ஏன்னா எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணலாம், ஒரு கிளைண்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாங்க, இல்லை வந்து பார்கெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நிறைய கஸ்டமர் ஹேண்ட்லிங், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டு இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுப்பேன். கம்ப்ளீட் பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டுமே இதில் கவர் ஆகும். பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டிலேருந்தே நீங்கள் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம். ஸோ கோர்ஸ் கற்றுக்கும் போதே உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ட்ரைனிங்குமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பை த எண்ட் நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களோட ஆன்லைன் பொட்டிக் செட்டப் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருப்பீங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேசிங்கு, டிசைனிங் டெக்னிக் எல்லாமே கற்றுப்பீங்க. வித் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் டெக்னிக்ஸ் கற்றுப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் எடுக்கணும், கஸ்டமர்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும், எப்படி பேசணும், அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு டிசைன்ஸ் வந்து காட்டணும், நீங்கள் மெயினாக எப்படி ஒரு கேட்லாக் வந்து க்ரியேட் பண்ணணும், ஒரு ஃபோட்டோஷூட் எப்படி பண்ணணும், அண்ட் எடிட்டிங் எப்படி பண்ணணும், அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பொட்டிக் ரன் பண்ணுற அளவுக்கான கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கான ப்ராப்பர் ப்ரொசீஜரும் இப்போ லீகலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோர்ஸில் வந்து கற்றுக்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணது வந்து எனக்கு பேசிக் தெரியும், லைக் செயின் ஸ்டிச்சு, பீட் ஒர்க்கெல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் ட்ரைனிங் ஆகட்டும் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸு, ட்ரேசிங்கு இதெல்லாம் தான் தெரியாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக இப்போ சம்மர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மட்டுமே போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு எல்லா அட்வான்ஸ் டெக்னிக்ஸு, செயின் ஸ்டிச்சும் பீட் ஒர்க்கும் தவிர த்ரெட் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லோடிங் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கவர் ஆகும். நெட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, 3D ஒர்க்கு, 5D ஒர்க்கு. ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ஒர்க்குமே அந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி மேவில் வந்து எண்ட் ஆகும். ஸோ 1 month டெய்லி கோர்ஸ் உங்களுக்கு லைவாக ஜூம் மீட்டிங்கில் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கார்டிங்குமே கொடுத்துருவோம். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இட்ஸ் 1 month ரெகுலர் கோர்ஸ், கம்ப்ளீட்லி அட்வான்ஸ்டு மட்டும் அண்ட் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் எடுக்கிறோம் பிகாஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏப்ரலில் வந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சம்மரில் வந்து புதுசாக ஒன்று கற்றுக்கணும், ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற பிளான் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் மெயின் கண்டிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் அட்லீஸ்ட் செயின் ஸ்டிச்சாவது உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். பிகாஸ் நான் பேசிக் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், டேரெக்டாக அட்வான்ஸ் தான் நம்ம போகிறோம். ஸோ பாருங்கள், ட்ரேசிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு பீட் ஒர்க், அந்த கொடிக்கெல்லாம் பீட் ஒர்க் முடிச்சுட்டு அண்ட் எல்லாத்துக்குமே அவுட்லைன், செயின் ஸ்டிச் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது உள்ளே ஃபுல்லாகவே நம்ம நாட் ஒர்க் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி, இந்த நாட் ஒர்க்கு, ரிங் நாட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ ஆல் அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ், பிஸ்னஸ் ட்ரைனிங், உங்களுக்கு ட்ரேசிங் டெக்னிக்கு, டிசைனிங் டெக்னிக் எல்லாமே இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ பிகினர்ஸ் எனக்கு வந்து என் ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும், இல்லை ஃப்யூச்சரில் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சம்மர் ஹாலிடேஸில் வந்து புதுசாக ஒன்று கற்றுக்கணும். யூஸ்வலி பசங்க தான் வந்து ஹாபி கிளாஸஸ்லாம் போவாங்க. ஸோ எல்டர்ஸ் அப்படிங்கும்போது எனி ஏஜ் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஒரு 15 இயர்ஸ்லேருந்து நீங்கள் 50 இயர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், ப்ளஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செயின் ஸ்டிச் அவுட்லைன் முடிச்சுட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கேப்புக்கு எத்தனை ஃப்ரெஞ்ச் நாட் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வித் சம்கி வந்து போடுறோம். ஸோ இதில் வந்து த்ரெட்டு வந்து நீடில் எப்படி லோட் பண்ணணுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு லைவாகவே இந்த கிளாஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அந்தந்த டேவோட ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு வித் லைஃப் டைம் ஆக்சஸோடு வந்துடும். அண்ட் கோர்ஸ் முடித்தோடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே வந்துடும். ஸோ கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ளவுஸாவது போட்டு முடிச்சிருப்பீங்க. பல்லாக் டிசைன் ட்ரேசிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ப்ரைடல் டிசைன் ட்ரேசிங் வரைக்கும் இந்த கோர்ஸில் கவர் ஆகும். ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட்டுமே போட்டிருக்கேன், வீடியோவுமே போட்டிருக்கேன், என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படிங்கிறது. அதை தனியாக பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சேனல் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். அண்ட் இந்த ப்ளவுஸோடைய ட்ரேசிங் பேப்பர், பிக்சர்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் ப்ளாகில் கொடுத்துருக்கேன். ப்ளாகோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி prisara.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போங்க, அங்கேயே உங்களுக்கு ப்ளாக் வந்து இருக்கும். ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி கீழே பாருங்கள், ப்ளாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்தந்த வீடியோலேயே உங்களுக்கு ப்ளாகோட லிங்க்குமே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் வேணால் நீங்கள் ப்ளாகில் செக் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் பிக்சர்ஸுமே எல்லாமே இருக்கும். மெயினாக வந்து நிறைய பேருக்கு தெரியாதது வந்து பிளாகில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். பட் அதை வந்து எப்படி என்னோடய ப்ளவுஸ்க்கு ரீசைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ட்ரேசிங் கோர்ஸ் நம்ம ஒர்க் ஷாப்ஸ் அப்பப்போ கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ தான் ரீசெண்டாக ஒர்க் ஷாப்பும் முடிஞ்சுது. ஸோ அதில் நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் எப்போ நம்ம கண்டக்ட் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனலாக எப்படி ட்ரேஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு அதில் கவர் ஆகும். இல்லை ஏதாவது பிக்சர் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கனாலும் அதுலேருந்து எப்படி நம்ம டிசைனை வந்து க்ரியேட் பண்ணலாம், ட்ரேசிங் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் ட்ரேசிங் கோர்ஸில் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ட்ரேசிங் ஒர்க் ஷாப் எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னொரு வீடியோவுமே நான் போடுறேன், எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுற பிக்சரை வந்து நம்ம சைஸ்க்கு ரீசைஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறதும் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே க்ரீன் கலர் ஃப்ரெஞ்ச் நாட், சாரியில் கொஞ்சம் க்ரீன் கலரும் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த க்ரீன் கலர் அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி நாட் வித் சம்கி போட்டுட்ருக்கோம். இதில் வந்து ஒவ்வொன்றுமே ரொம்ப டைம் ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு ஒர்க், ரொம்ப இன்ட்ரிகேட்டாக ஒன்றொன்றையும் பார்த்து நெருக்கமாக பண்ண வேண்டிய ஒர்க். ஸோ அதனால தான் இது வந்து டைம் ஜாஸ்தியாகும். அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு எம்போஸ்டான உங்களுக்கு ஒர்க்குமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே நீங்கள் ஏன்னா நாட் ஒர்க் வந்து த்ரெட் ஒர்க் வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க், த்ரெட் ஒர்க் லவர்ஸ்க்கு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுசஸ், குர்த்திஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பல்க் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். டிசைனர் சாரீஸ், கவுன்ஸ், லெஹெங்கா எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் அதில் வரும். டுட்டோரியல் வீடியோஸ், மேக்கிங் வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வீடியோஸ், இன்னும் வேறு எந்தெந்த மாதிரில வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட், என்னோடய ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி பண்ணுற ஃப்ரெஞ்ச் நாட். சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ ஜர்தோசி நாட்டில் நம்ம 2 கை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும், அது சிங்கிள் ஹேண்டில் பண்ண முடியாது. பட் ஃப்ரெஞ்ச் நாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கையிலையும் பண்ணலாம், 2 கையிலையும் பண்ணலாம். ஸோ அந்த எல்லா டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸுமே உங்களுக்கு இந்த கோர்ஸ் அட்வான்ஸ் கோர்ஸ்லையும் கவர் ஆகும், ஃபுல் கோர்ஸ்லையும் கவர் ஆகும். பேசிக் தெரியாதவங்க நீங்கள் கம்ப்ளீட் கோர்ஸ், ஃபுல் கோர்ஸ் தான் எடுக்கணும். அதில் தான் உங்களுக்கு பேசிக், அட்வான்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ அது நம்மளோட ரெகுலர் கோர்ஸ். ஸோ ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற டைம் செட் ஆகாது, இல்லாட்டி எனக்கு வந்து ஒர்க் இருக்குது, ஸோ நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் மட்டும் என்னால் கற்றுக்கிற மாதிரி அது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போது ஆன்லைன் கிளாஸில் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதே சேம் உங்களுக்கு அப்படியே ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் எப்படி வந்து உங்களுக்கு அதில் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இப்போது உங்களுக்கு மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ், ப்ராஜெக்ட் ஒர்க், இப்போ நான் சொன்ன மாதிரி டீட்டெயிலிங்காக டிசைனிங் டெக்னிக்ஸ், ட்ரேசிங் நாலேஜ் அண்ட் பிஸ்னஸ் ட்ரைனிங் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ 1 by 1 நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணலாம். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களும் நான் ஃபீட்பேக் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸுமே நடக்கும். ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அது முடிஞ்சுது அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரிடே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி தான் அந்த கோர்ஸ் இருக்கும். ஸோ சாரீக்குமே பார்த்தீங்கன்னா டேசல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ காயின் வச்சுட்டு 2 கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து டேசல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேசல்ஸ் ஒர்க் அண்ட் சாரி ப்ரீ ஃப்ளீட்டிங் சர்வீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ இந்த பேட்டர்ன் ரொம்ப ட்ரெண்டிங். ஒரு க்ளோஸ்டு நெக்கில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேலப் கட் ஒர்க் கொடுத்து பண்ணியிருக்கோம். கீழே வந்து அந்த பெரிய பார்டர் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன், நல்ல கிராண்டாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸ்லீவ்லையுமே பார்த்திங்கன்னா அந்த கட் ஒர்க் கொடுத்து பார்டர் அப்படியே ப்ளைனாக விட்டுட்டோம். மேலே மட்டும் ஃபுல்லாக ஹெவியாக அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ சீக்வன்ஸும் யூஸ் பண்ணிக்கிறதால நல்லா க்ளாஸியாக ஷைனிங்காகவும் இருக்கும். அண்ட் நிறைய நாட் ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு எம்போஸ்டு லுக்குமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் அகெயின் ரொம்ப டைம் கன்சியூமிங்கான, ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஒரு ஒர்க், பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன், கிளைண்ட்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ், ஜர்தோசி நாட். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லாட்டி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிள்.
ஸோ சம்கி யூஸ் பண்ணதுனால நல்லா உங்களுக்கு ஷைனிங் அண்ட் க்ளாஸியாகவும் இருக்கும். வெறும் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணுறோமே ஷைனிங்காக இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு டிசைன். ரொம்ப எலிகண்ட்டாக உங்களை வந்து எடுத்துக்காட்டும். ரிச் லுக்காகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் பேட்டர்னும் கூட. ஸோ உங்களுக்கு மாடர்னாகவும் இருக்கும், எலிகண்ட்டாகவும் இருக்கும், ரிச் லுக்கிங்காகவும் இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனலாக சாரீ அண்ட் ப்ளவுஸ். இது மாதிரி டேசல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எனி ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து டேசல் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் சாரீக்கு பிக்கோ ஃபால், சாரீ ப்ரீ ஃப்ளீட்டிங் எல்லா சர்வீஸுமே அவைலபிள். அண்ட் இதுதான் வந்து ப்ளவுஸ். அண்ட் சைடு எல்லாமே குட்டி குட்டி புட்டாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ தட் ஃபுல் ப்ளவுஸுமே கவர்டாக உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சு. அண்ட் ஸ்லீவ்ஸ்லையுமே அந்த கட் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு அந்த ஒர்க் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நிறைய ஜர்தோசி ஒர்க், நாட் ஒர்க், கம்ப்ளீட் லோடிங். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன்ஸே எதுவுமே பெருசாக யூஸே பண்ணல. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ். ஃப்ரண்ட் நெக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கட் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு நெக் பேட்டர்ன். ஸோ பிரின்சஸ் கட் வித் பேட்டோட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ட்ரேசிங் பேப்பர். அண்ட் இந்த ப்ளவுஸுடைய பிக்சர்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளாகில் கொடுத்துருக்கேன். ப்ளாகோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.